தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் 2 மிக முக்கியமான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது. இது பேரண்ட் சில பேர் கேட்டதும், 2வது மாணவர்களுக்கு கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே கேட்ட விஷயம் நம்ம உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயமும் கூட. என்னன்னா, எலிமினேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி, அதாவது இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும். இந்த எலிமினேஷன், ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா என்ன? ஏன்னா ஃப்ரீ எக்ஸிட்னா வெளியில போறது, எலிமினேஷன்னால வெளிய போறது. ஸோ இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இது எந்த ரவுண்ட்ல நடக்கும்? இத நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுடைய ரவுண்ட் 1 டேட் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 6ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஆக்சுவலா ம ம முடியிற ந முடிய போற நேரம் வந்துச்சு. திரும்ப 6ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதேபோல ஏற்கனவே நமக்கு எம்சிசிலே ரவுண்ட் 1க்குரிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இத பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனும் எக்ஸ்டெண்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. சரி, 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. சாயந்தரம் 4 மணி வரைக்கும். அதற்குள்ள புதுசா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்றவங்க பண்ணலாம். அது ஒரு டைம் இருக்கு உங்களுக்கு. இது ஒரு ஆப்ஷன் கூட, நல்ல ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது. கூடவே நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. நெறைய மாணவர்கள் ஏன்னா சாய்ஸ் லாக் பண்ணணுன்றதுக்கு டேட் ஆல்ரெடி முடிஞ்சது. பழைய டேட். நெறைய பேர் லாக் பண்ணியிருக்கீங்க. சில பேர் லாக் பண்ணாம விட்டுருப்பீங்க இல்லையா? அவங்க இப்ப உங்க சாய்ஸ நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாலுமே இப்போ ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ நீங்க பண்ண முடியும். சரி. இப்போ ஃப்ரீ எக்ஸிட், எலிமினேஷன் அப்படின்றத என்னன்ட்டு டீட்டெயிலா நம்ம பார்த்துடலாம். ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க. எந்தெந்த காலேஜ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரையாரிட்டி ஆர்டர் லைன் அப் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்ன்னு சொல்லி லைன் அப் பண்ணியிருக்கீங்க. இதுல நீங்க வரிசையா குடுத்த காலேஜ்ல எந்த காலேஜ் உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகுதோ, ரைட்டுங்களா? இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆயிடுச்சுன்னா, இதுல 2 விஷயம் நடக்கும். அலாட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. சீட்டு கிடைச்சது. முறைப்படி என்ன பண்ணணும்? சீட்டு கிடைச்சதுன்னா, அந்த காலேஜ்ல போய் சேரணும். அதுக்கு டேட் குடுத்துருப்பாங்க. காலேஜ் ஜாயினிங் டேட்ன்னு நம்ம ஷெட்யூல்ல இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் காலேஜ்ல போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இந்த நேரத்துல அந்த காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணி காலேஜ்ல சேரணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நீங்க ரவுண்ட் 1ல ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு. நீங்க போய் அந்த காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க. சேர்ந்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பிரைவேட் காலேஜா இருந்ததுன்னு சொன்னா, ரூ. 4,50,000 டியூஷன் ஃபீஸ் கட்டி சேர்ந்திருப்பீங்க. கவர்ன்மெண்ட் காலேஜா இருந்ததுன்னு சொன்னாலுமே, நீங்க ஒரு 18,000 அந்த ரேஞ்ச் 18,000 சம்திங் இருக்கு இல்லையா? அந்த அமௌண்ட்ட குடுத்து நீங்க சேர்ந்திருப்பீங்க. பட் அமௌண்ட் கட்டியாச்சு. காலேஜ்ல சேர்ந்தாச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆச்சோ அந்த காலேஜ்ல. ஆனா, அந்த காலேஜ் உங்களுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா, அது உங்க ஊருக்கு பக்கத்துல இல்ல. இல்ல ரொம்ப தூரமா இருக்கு. அங்க சிரமமா இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரணங்கள் கண்டிப்பா இருக்கும். காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னா, எந்த இஷ்யூவுமே கிடையாது. காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க. ஆனா, உங்களுக்கு அந்த காலேஜ்ல கன்டின்யூ பண்றதுக்கு விருப்பம் இல்ல. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். கன்டின்யூ பண்ண விருப்பம் இல்ல அப்டின்னா, நீங்க அந்த காலேஜ் விட்டு வெளியில வரலாம். அப்படி வெளியில வர்றதுன்றது என்ன அப்டின்னா, நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணியாச்சுன்னும்போது, அந்த காலேஜ்ல இப்ப ஜாயின் பண்ணும்போது கேட்பாங்க. நீங்க அப்கிரேடேஷன் 2ண்ட் ரவுண்டுக்கு போறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி போறீங்கன்னா, எஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே, உங்களுக்கு 2ண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து வெளியில வரீங்க. அதுதான் ஃப்ரீ எக்ஸிட். உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட்னா, நீங்க கட்டுன அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட மா மா அப் அ பிடிக்க மாட்டாங்க. பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. எந்த ஒரு ஃபைனும் இல்லாம அடுத்த ரவுண்டு நீங்க போறது தான் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது காரணம் என்னன்னா, கவர்ன்மெண்ட் காலேஜ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு இருக்காதுன்னு. பிரைவேட் காலேஜ்ல கவர்ன்மெண்ட் கோட்டா எடுத்தீங்கன்னா 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதே பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மென்ட் கோட்டா இருந்தா ரூ. 1,00,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட்ட எந்த நஷ்டமும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ்ல இருந்து நீங்க அடுத்த ரவுண்டுக்கு வெளியில வரீங்க இல்லையா? அதுதான் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்றது. இது காலேஜ்ல சேர்ந்தவங்களுக்கு. காலேஜ்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஆனா காலேஜ்ல போய் நீங்க சேரவே இல்ல அப்படின்னா, அதுவுமே ஃப்ரீ எக்ஸிட் தான். நீங்க சேர்ந்து தான் ஆகணும், கட்டாயம் கிடையாது. சேர்ந்துட்டா நீங்க பணத்த கட்டி சேர போறீங்க. இல்ல அப்படின்னா சேராமலே விட்டுட்டீங்க. சீட் அலாட் ஆச்சு. சேராமலே விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே, 2ண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு ஃபைன் எதுவுமே ஆகாது. இதுவுமே என்னது, உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் தான். காலேஜ்ல சேர்ந்தாலும் சரி, நீங்க சேராம இருந்தாலும் சரி, 2மே ஃப்ரீ எக்ஸிட் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல.
செகண்ட் ரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல திருப்பி பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. செகண்ட் ரவுண்ட்லயுமே இதே கண்டிஷன் இருக்கு. ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ஃப்ரீ எக்ஸிட் செகண்ட் ரவுண்ட்லயுமே நீங்க காலேஜ்ல சேர்ந்தாலும் சரி, நீங்க போய் சேரலனாலும் சரி, ஈஸியா நீங்க ஃப்ரீயா வெளியில வரலாம். எந்த நஷ்டமும் கிடையாது. 3 ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த 2 ரவுண்டுக்கு மட்டுமே இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரீ எக்ஸிட். சரி. இப்ப நம்ம எலிமினேஷன் அப்படின்னு வரலாம். இந்த எலிமினேஷன் அப்படின்றது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும், செகண்ட் ரவுண்ட்லயும் சீட் வேண்டான்னு சொல்லி நீங்க வெளியில வந்துட்டீங்க ஃப்ரீ எக்ஸிட்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3 ரவுண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றீங்க இப்போ. செகண்ட் ரவுண்ட்ல இருந்து வெளிய ஃப்ரீ எக்ஸிட்ல வந்துட்டு 3 ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. 3 ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சதுன்னா கட்டாயம் நீங்க சேரணும். அப்படி சேரலன்னா நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனா போயிடும். சார் முடிஞ்சிருச்சுங்களா? ஸோ இது வந்து அப்ப 3 ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது அப்படின்னு சொல்றது. அப்படி நீங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டையும் புடிச்சுருவாங்க. உங்க கவுன்சிலிங் வந்து வெளியிலேயே அனுப்பிச்சுருவாங்க. அதுதான் எலிமினேஷன் அப்படின்றது. 3 ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சு, நீங்க சேரல அப்படின்னாலும் சரி, 4த் ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சு நீங்க சேரல அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்கள எலிமினேஷன் பண்ணிடுவாங்க. ஃபர்தர் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. இதுதான் வந்து எலிமினேஷன் அப்படின்றது. எலிமினேஷன் ஃபார் எலிஜிபிள் ஃபார் 3 ரவுண்ட். ரைட்டா? 3 ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சு, நீங்க சேரலன்னா செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும். 2வது எலிமினேஷனும் பண்ணிடுவாங்க. அடுத்த ரவுண்ட்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும், செகண்ட் ரவுண்டுக்கும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ தவறாம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.